நாள் 37. தரிசனம். மரியாள் பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். யோவான் 20:14. பரம தரிசனம் காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், அசைவாடுகிறார், நம்மையும் அசைக்கிறார். எப்போது? நாம் பாவத்துக்காக மனம் வருந்தும் போது, துயரத்தில் அழும்போது, பிறருக்காக மன்றாடும் போது, இழப்புகளில் தவிக்கும் போது, பாதை தெரியாமல் மயங்கும் போது. அப்பொழுதெல்லாம் அவர் நம்மில் இடைபடுகிறார். எவ்வாறு? மெல்லிய காற்றாக, அமர்ந்த மெல்லிய சத்தமாக, குளிர்ந்த உணர்வாக, அக்கினியின் வெம்மையாக, பெரும் முழக்கமாக. இவ்வாறு பல விதங்களில் அவரை நாம் தரிசிக்கிறோம். மரியாளே என்றழைத்தபோது அவள் ரபூனி, போதகரே என்று அன்பொழுக மறு உத்தரவு தந்தாள். தரிசனம் பெற்ற மரியாள் ஒரு தேவ கட்டளையும் பெற்றாள். உடனே அதற்கு கீழ்ப்படிந்தாள். திரும்பி போய் தான் கர்த்தரை கண்டதையும் தன்னுடனே அவர் சொன்ன வார்த்தைகளையும் சீஷர்களுக்கு அறிவித்தாள். தரிசனம் கண்டவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். உயிர்த்தெழுதலை வாழ்விலும் செயலிலும் நிரூபிக்க வேண்டும். ஜெபம். என் வாயின் கட்டுகளை அவிழ்த்து விடும். தேவனே, நான் உம்மை கூவி அழைக்கவும் கூறி அறிவிக்கவும் விரும்புகிறேன். ஆமேன்.